இந்த கையில் இருக்கிற செல்லுபடியான வாக்குகள்ல இருந்து இந்த கையில் இருக்கிற 5% குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட தரப்பினுடைய மொத்த வாக்குகள் கழிக்கப்படும். போனஸ் ஆசனம் உட்பட 3 ஆசனங்கள் கிடைக்குது. இதன்படி எப்படி ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார் என்ற அடுத்த கேள்வி இருக்கு. இலங்கையில் ஆட்சியை தீர்மானிக்க போற மிக முக்கியமான தேர்தல், பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நாளைக்கு நடத்தப்பட இருக்கு. தேர்தல் என்றது ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக திருவிழான்னு சொல்லி வர்ணிக்கப்படும். அந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுறதுக்கு இலங்கையில் இருக்கிற மக்களும் தயாராகி இருக்கிறத தான் பார்க்க முடியுது. தேர்தல் ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டிருக்கு. வாக்குப்பட்டிகள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. பாதுகாப்பு நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்த தேர்தல் நடக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், இந்த தேர்தல் எப்படி நடக்கும், நீங்க போடுற வாக்கு மூலமா இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி தீர்மானிக்கப்பட இருக்கு, ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் எப்படி தெரிவு செய்யப்பட இருக்கிறார், அதுக்கான முறைமை என்ன என்ற பல விஷயங்களையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்து குறுகிய காலத்துக்குள்ள இலங்கையில் அடுத்த மிக பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் நடத்தப்படுது. பாராளுமன்ற தேர்தல், பொது தேர்தல். ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிஞ்சதுமே இலங்கையில் பாராளுமன்றம் கலைக்கப்படுறது வழமையானது. இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த மாதிரி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, அதுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கமையே தான் இப்போ பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நாளைக்கு நடத்தப்படுது. நாளைக்கு காலையில் 7 மணிலிருந்து பின்னேரம் 4 மணி வரைக்கும் வாக்குப்பதிவுகள் நடக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்பவே பூர்த்தியாகி இருக்கு. ஏற்கனவே ஒரு ஜனாதிபதியை நாங்கள் ஓட் பண்ணி தெரிவு செய்திருக்கிறோம், நாட்டினுடைய தலைவர் அவர்தான், ஆட்சி அதிகாரம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான கருத்து சில நேரங்களில் சிலருக்கு இருக்க முடியும். ஆனாலும் கூட நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களில் ஒன்றுதான் சட்டத்துறைன்றது, அதுதான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றம் தான் இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும். நாட்டில் ஏதாவது ஒரு மிக முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படுறதா இருந்தால், ஒரு சட்டம் ரத்து செய்யப்படுறதா இருக்க முடியும், ஒரு சட்டம் புதுசாக இயற்றப்படுறதா இருக்க முடியும். இது எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது ஜனாதிபதி மட்டும் கிடையாது, பாராளுமன்றம் தான் ஒரு வாக்கெடுப்பு மூலமாக இந்த மாதிரியான சட்டங்களை இயற்ற செயற்பாட்டை முன்னெடுக்கும். இதை தவிர இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. கோப் குழு என்று சொல்லி ஒன்று இருக்கு, கோபா குழு என்று சொல்லி இருக்கு. ஊழல் மோசடிகள் சம்பந்தமான ஏராளமான தகவல்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த மாதிரியான குழுக்கள் நடத்தின விசாரணைகள்ல தான் தெரிய வந்திருந்தது. அப்ப நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜனாதிபதியை மக்கள் ஓட் பண்ணி ஏற்கனவே தெரிவு செய்திருந்தாலும் பாராளுமன்றம் மிக முக்கியமானது. நிறைவேற்று அதிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டத்துறை அதிகாரம் என்றதும் மிக முக்கியமானது. அதுக்காகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்றது நடத்தப்படுது. வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்கிற தரப்பு, அது எந்த தரப்பாக வேணும்னாலும் இருக்க முடியும். 113 ஆசனங்கள், 225 ஆசனங்களையும் பெரும்பான்மை 113 ஆசனங்களை எந்த ஒரு கட்சி இல்லாட்டி எந்த ஒரு கூட்டணி எந்த ஒரு தரப்பு கைப்பற்றதோ அவங்க தான் நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய சக்தியை இருப்பாங்கன்றதும் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். தேர்தல் பரப்புரைகள் ஏற்கனவே முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பொது அமைதிக்கான காலகட்டம் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் சுயமா சிந்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். இதை தாண்டி இதை ஆழமா இன்னும் விவரிச்சு நான் சொல்ல விரும்பல. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மக்கள் ஏற்கனவே நீங்க தீர்மானிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். மக்களுடைய சுய சிந்தனைக்கு அமைய நீங்க உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய முடியும். ஆனா இதுக்கு பின்னால சில விஷயங்கள் இருக்கு. இதுக்கு முதல் காணொலிகள்லையும் நான் அதை பற்றி கதைச்சிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் அதை பற்றி கதைக்கிறது பொருத்தமானதா இருக்காது. இப்ப தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சர்வதேச நாடுகளை சேர்ந்த கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. கண்காணிப்பு நடவடிக்கையில சர்வதேச கண்காணிப்பாளர்களும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் மாதிரி சர்வதேச நாடுகளினுடைய அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளும் கூட இதுல இந்த முறையும் கலந்து கொள்ள போறாங்கன்றதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம். எப்படி தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. மக்களுக்கு ஏற்கனவே எப்படி ஓட் பண்றது என்றது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட ஓட் பண்றது எப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு தரப்பும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வெளிவர்ற நிராகரிக்கப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஒரு சாட்சியா இருக்கிறத பார்க்க முடியுது. கணிசமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளா இருக்கு. இதுக்கு முதல்ல நடந்த ஜனாதிபதி தேர்தலையும் கூட கணிசமான வாக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு கூட எப்படி ஓட் பண்றதுன்னு சொல்லி உரிய முறையில் அவங்க ஓட் பண்ணாததால அந்த வாக்குகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற ஒரு ஜனநாயக உரிமை மட்டும் கிடையாது, உங்களுடைய கடமையும் கூட, ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பும் கூட. உங்களுடைய பிரதிநிதிகளை உங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்யறதுக்கு கிடைக்கிற ஒரு ஜனநாயக ரீதியான
வாய்ப்பு. அதை நாங்கள் சரியா பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப மேலோட்டமா சுருக்கமா எப்படி ஓட் பண்றது என்றதையும் இந்த காணொலியில பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு அது உதவியா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன். இந்த வாக்குச்சீட்டுல ஒரு அரசியல் கட்சியினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும், சுயேட்சை குழுவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே அந்த கட்சி, அந்த சுயேட்சை குழுவினுடைய சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்கு உள்ள நீங்க இப்போ ஒரு புல்லடியிட முடியும். இது மட்டும் கிடையாது, விருப்பு வாக்கு என்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கட்சிக்கு நீங்க ஓட் பண்ண முடியும். அந்த கட்சியில உங்களுக்கு விருப்பமான நபர்கள் 3 நபர்கள் நீங்க தெரிவு செய்ய முடியும். 3ஐயும் போட முடியும், இல்லாட்டி 2 விருப்பு வாக்குகளை போட முடியும், இல்லாட்டி ஒரு விருப்பு வாக்கு போட முடியும். ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கைன்றது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வாக்காளர்களினுடைய எண்ணிக்கைக்கு அமைய, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வாக்காளர்களினுடைய எண்ணிக்கைக்கு அமைய அந்த தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு. குறைஞ்ச உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுற மாவட்டமா திருகோணமலை மாவட்டம் பதிவாகி இருக்கு. வரும் 4 உறுப்பினர்கள் மட்டும் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க. கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க. அம்பாறை மாவட்டம் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 7 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இந்த முறை ஒரு ஆசனம் குறைவடைஞ்சிருக்கு. 7 ஆசனங்கள் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கைக்கு அமைய ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டு 6 ஆசனங்கள் மட்டும் இந்த தடவை யாழ்ப்பாணத்துக்கு, யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு, கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும் சேர்ந்த யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு 6 ஆசனங்கள் மட்டும் கிடைக்கும். அடுத்த வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வன்னி தேர்தல் மாவட்டம், முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா இந்த 3ம் சேர்ந்தது வன்னி தேர்தல் மாவட்டம் என்று சொல்லப்படும். வன்னியிலிருந்து 6 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை உறுப்பினர்கள் என்றது வாக்காளர்களினுடைய எண்ணிக்கைக்கு அமைய ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு, சில இடங்கள்ல இந்த தடவை கூடி இருக்கு, ஒரு மாற்றம் கூட நடந்திருக்கு. இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்கு 225 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. 5 வருட பதவி காலம். இதுல 196 பேர் நீங்க போடுற வாக்குகள் மூலமா நேரடியா தெரிவு செய்யப்படுவாங்க. 29 உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் நியமன உறுப்பினர்களா இருப்பாங்க. இது கல்விமான்கள், புத்திஜீவிகள், நிபுணர்கள், ஒவ்வொரு கட்சி சுயேட்சை குழுக்கள் சார்பா பாராளுமன்றத்துக்கு உள்வாங்கப்படணும் என்றதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். புதுசாக எடுக்கப்பட்ட தீர்மானம் கிடையாது, அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 29 பேர் இந்த மாதிரி நியமன உறுப்பினர்களா தேசிய பட்டியல் மூலமா நியமிக்கப்படுவாங்க. 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தல் மூலமா தெரிவு செய்யப்படுவாங்க. இப்ப வாக்கெண்ணும் நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு போனஸ் ஆசனம் கொடுக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் எக்ஸ் என்று சொல்லப்படுற மாவட்டத்தில் எந்த கட்சி அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கோ அந்த கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் கொடுக்கப்படும். மக்கள் அளிக்கிற வாக்குகள் மூலமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி தெரிவு செய்யப்படுவார்? விருப்பு வாக்கு நாங்கள் போடுறோம், அதன் மூலமா எந்த பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி தெரிவு செய்யப்படுவார்? அதுக்கான நடைமுறை என்னன்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் பலருக்கும் இருக்க முடியும். இதை எளிமையாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி விளங்கிக் கொள்றதா இருந்தால் செல்லுபடியான வாக்குகள் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல சில கட்டங்கள், சில நடைமுறைகள் இருக்கு. அதுக்குள்ள போய் பெருசாக குழப்பிக்கொள்ள தேவையில்லை. செல்லுபடியான வாக்குகள் என்ற நடைமுறையிலிருந்து, அந்த கட்டத்திலிருந்து நம்ம இதை ஆரம்பிப்போம். இப்போ எல்லாருக்கும் விளங்கிக் கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய இந்த கையில் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எக்ஸ் என்ற மாவட்டத்தில் பதிவான செல்லுபடியான வாக்குகள் என்னுடைய இந்த கையில் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம ஒதுக்கி வைப்போம். அதே எக்ஸ் என்ற மாவட்டத்தில் 5% குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட சுயேட்சை குழுக்கள், அரசியல் கட்சிகள் இருக்க முடியும். அதை இந்த கையில் எடுத்துக்கொள்வோம். இந்த கையில் இருக்கிறது ஒரு மாவட்டத்தில் 5% குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் என்னுடைய இந்த கையில் இருக்கு. இந்த கையில் இருக்கிறது செல்லுபடியான வாக்குகள். இந்த கையில் இருக்கிற செல்லுபடியான வாக்குகள்ல இருந்து இந்த கையில் இருக்கிற 5% குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட தரப்பினுடைய மொத்த வாக்குகள் கழிக்கப்படும். அப்படி கழிக்கப்படும் போது எங்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். அந்த எண்ணிக்கையை ஒரு இலக்கத்தால திரும்பவும் பிரிக்க வேண்டி இருக்கும். அந்த இலக்கம் எப்படி தீர்மானிக்கப்படும் என்று சொன்னா, உதாரணத்துக்கு நான் முதல்ல சொல்லியிருந்தேன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 ஆசனங்கள் இருக்குன்னு சொல்லி. அந்த 5 ஆசனங்கள்லையும் அந்த மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு, சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் போனஸ் ஆசனமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறது 4 ஆசனங்கள் மட்டும்தான். இந்த 4ன்ற எண்ணிக்கை இப்போ எங்கள்கிட்ட கையில் இருக்கு. ஏற்கனவே நாங்கள் கழிச்சு வச்சிருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற ஒரு தொகுதி வாக்குகள் எங்களுடைய கையில் இருக்கு. அந்த வாக்கு எண்ணிக்கையை இந்த ஆசனங்களினுடைய எண்ணிக்கையால் பிரிக்கும் போது இன்னும் ஒரு எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஒரு மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு சுயேட்சை குழுவாக இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம்,
பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை. இதை இன்னும் எளிமையா நம்ம விளங்கிக் கொள்றதா இருந்தா, என்னுடைய இந்த கையில இருக்கிறது செல்லுபடியான வாக்குகள் எக்ஸ் என்ற மாவட்டத்தில் 100 வாக்குகள் செல்லுபடியானது என்று சொல்லி நம்ம வச்சுக்கொள்வோம். இந்த கையில இருக்கிறது அதே மாவட்டத்தில் 5% குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட தரப்பினுடைய வாக்குகள் அது 20 என்று சொல்லி நம்ம வச்சுக்கொள்வோம். இந்த கையில இருக்கிற 100ல இருந்து இந்த கையில இருக்கிற 20ன்றது கழிக்கப்படும். அப்ப எங்களுக்கு மிச்சமா வாரது 80. இந்த 80 4 என்ற எண்ணிக்கையால பிரிக்கப்படும். ஆசனங்களினுடைய எண்ணிக்கை 4ன்றது, நான் முதல்ல சொன்ன உதாரணத்தின்படி 4 ஆசனங்கள் இருக்கு. அப்ப 80 என்ற தொகை 4ஆல பிரிக்கப்படும். அப்படியா இருந்தா 20 என்ற எண்ணிக்கை ஒரு தொகை எங்களுக்கு கிடைக்கும். அந்த 20ன்றது தான் அந்த மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு கட்சி சுயேட்சை குழு பெற வேண்டிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை. உதாரணத்துக்கு ஏ என்ற கட்சிக்கு 35 வாக்குகள் கிடைச்சிருக்கு, பி என்ற கட்சிக்கு 25 வாக்குகள் கிடைச்சிருக்கு, சி என்ற கட்சிக்கு 20 வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். 80 என்ற தொகை இதுல கிடைக்குது. அப்ப ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 20 வாக்குகளை பெற வேண்டியிருக்கு. சி என்ற தரப்புக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என்று சொன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது 20 வாக்குகள். 20 வாக்குகள் என்றது ஒரு ஆசனத்தை பெறதுக்கு போதுமானது. அப்ப ஒரு ஆசனம் கிடைக்கும். பி என்ற தரப்புக்கு 25 வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு, 20க்கும் அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கு, பிக்கும் ஒரு ஆசனம் கிடைக்கும். அது மாதிரி ஏ 35 வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கு, அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும். ஆனால் ஒரு ஆசனம் மிச்சமாக இருக்குது. இப்போ ஏபிசி என்று சொல்லி 3 பேருக்கும் வாக்குகள் அடிப்படையில் 3 ஆசனங்களை பிரித்து கொடுத்துருக்கிறோம். 4 ஆசனங்கள் மொத்தம், அப்போ 1 இருக்குது. 2ஆம் சுற்று எண்ணிக்கையில் திரும்ப எந்த ஒரு தரப்பு மிச்சம் இருக்கிற எண்ணிக்கையில் கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கோம். இந்த உதாரணத்தின்படி ஏ என்ற தரப்பு 35 மொத்தம் பெற்றுக்கொண்டிருந்தது, 20 ஏற்கனவே கழிக்கப்பட்டிருக்கு. அப்போ மிச்சம் இருக்கிறது 15. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஆசனம்ன்றது அதிகூடிய வாக்குகளை 2ஆம் கட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிற ஏ என்ற தரப்புக்கு கொடுக்கப்படும். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆசனங்கள் பிரித்து கொடுக்கப்படும். நான் மட்டக்களப்பு என்ற உதாரணத்தை சொன்னதுக்காக 4 என்ற எண்ணிக்கையால் பிரிக்கப்படும். மற்ற மாவட்டங்களில் ஆசனங்களினுடைய எண்ணிக்கை எதுவோ அந்த ஆசனங்களினுடைய எண்ணிக்கையால் போனஸ் ஆசனம் தவிர்த்து மிச்சம் இருக்கிற ஆசனங்களினுடைய எண்ணிக்கையால் அந்த எண்ணிக்கை பிரிக்கப்படும். இதுக்கு அமையதான் அந்த மாவட்டத்தில் ஒரு கட்சி சுயேட்சை குழு பெற வேண்டிய ஒரு ஆசனத்தை கைப்பற்றதுக்காக பெற வேண்டிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும். இந்த அடிப்படையில் தான் நீங்க போடுற விருப்பு வாக்குக்கு அமைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எந்த நபர் பாராளுமன்ற உறுப்பினராக போறார் என்றது தீர்மானிக்கப்படும். இதில் இருக்கிற அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான், இப்ப ஏ என்ற தரப்புக்கு 3 ஆசனங்கள் போகுதுன்றதை நாங்க பார்த்திருந்தோம். போனஸ் ஆசனம் உட்பட 3 ஆசனங்கள் கிடைக்குது. இது கட்சிக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள். இதன்படி எப்படி ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார் என்ற அடுத்த கேள்வி இருக்கு. இங்கதான் விருப்பு வாக்கு என்றது வருது. ஒரு நபர் எப்படி அதிகூடிய விருப்பு வாக்குகளை வெற்றி கொண்டிருக்கிறாரோ முதல் 3 இடங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நபர்களுக்கு இந்த உதாரணத்தின்படி 3 ஆசனங்கள் அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு. அந்த கட்சியில முதல் 3 இடங்களை எந்த நபர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களா தெரிவு செய்யப்படுவாங்க. இந்த நடைமுறையை பின்பற்றி தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பு வாக்குக்கு அமைய தெரிவு செய்யப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இந்த தேர்தல் வாக்கெண்ணும் செயற்பாட்டில் முன்னெடுக்கப்படும். சாதாரணமாக சில நேரங்களில் பொதுமக்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் வாக்கெண்ணும் நடவடிக்கைன்றது இந்த செயற்பாட்டுக்கு அமையதான் முன்னெடுக்கப்படும். இதில் எந்த குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அரசியல் கட்சிகளால் அதை தீர்மானிக்கவும் முடியாது. மக்கள் ஏற்கனவே விருப்பு வாக்கு போட்டிருப்பாங்க. அப்படி போடுற நபர்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா தெரிவு செய்யப்படுவாரே தவிர கட்சியால் அந்த நபரை தெரிவு செய்யவும் முடியாது. அதுக்கு சட்டத்தில் இடமும் கிடையாது. இந்த மாதிரி தெரிவு செய்யப்பட இருக்கிற 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் யாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 196 பேர் தெரிவு செய்யப்படுறாங்க. 29 பேர் தேசிய பட்டியல் மூலமா தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க. தேசிய பட்டியல் என்றதும் இதே மாதிரி தான் தீர்மானிக்கப்படும். நாட்டில் மொத்தமா செல்லுபடியான வாக்குகள் இருந்து 29 என்ற தேசிய பட்டியல் ஆசனங்கள் அந்த எண்ணிக்கையால் 29ஆல மொத்த செல்லுபடியான வாக்குகள் பிரிக்கப்படும். இதுக்கு அமைய ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். அந்த எண்ணிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிற கட்சிக்கு இந்த மாதிரியான தேசிய பட்டியல் ஆசனத்தை பிரித்து கொடுக்கிறதுக்கான நடவடிக்கையும் இதே நடைமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும். இந்த மாதிரி 225 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. புதிய பாராளுமன்றம் கூட்டுறதுக்கான திகதியும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. 21ஆம் திகதி காலையில் 10 மணிக்கு புதிய பாராளுமன்றத்தினுடைய முதலாவது கூட்டத்தொடர் நடக்க இருக்கு என்ற விஷயமும் ஜனாதிபதியால் வர்த்தமானி மூலமா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 225 பேரும் யாருன்றதை நாளைக்கு இல்லாட்டி நாளையண்டைக்கு முழுமையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது சம்பந்தமான தகவல்களையும் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.